சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். சந்திரகிரி அப்படின்ற ஒரு பெரிய ராஜ்யம். ஒரு காலத்தில் செழித்து விளங்கிய அந்த நாடு பல ஆண்டுகள் மழை இல்லாமல் கடும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது. வயல்கள் வறண்டு போயின, குளங்களும் ஆறுகளும் காய்ந்து விட்டன. மக்கள் பசியால் தவித்தனர். அந்த நாட்டின் மன்னன் வீரசேகரன் மக்களை மிகவும் நேசிக்கும் நல்ல அரசன். ஆனால் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் நாட்டை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு நாள் அரண்மனையில் அவசர மந்திரி சபை கூடியது. அரசே, மக்களிடம் வரிகளை அதிகரிக்கலாம். அரசே, அண்டை நாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கலாம் அரசே. மற்ற அமைச்சர்கள் பல ஆலோசனைகள் கூறினர். ஆனால் மன்னன் அமைதியாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து மன்னர் எழுந்து நின்று ஒரு விசித்திரமான வழியை சொன்னார். நமது நாட்டை காப்பாற்ற 3 முட்டாள்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிவித்தார். அரண்மனை முழுவதும் அமைதியானது. மந்திரிகள் அனைவரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். முட்டாள்களா? அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று அனைவரும் கிசுகிசுக்கத் தொடங்கினர். ஆனால் மன்னன் வேறு எதுவும் விளக்கவில்லை. சிறிது நேரத்தில் கூடியிருந்த சபை கலைந்தது. அங்க இருந்த மந்திரிகள் அனைவரும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மந்திரியாரே, ராஜாவுக்கு என்ன ஆயிற்று? 3 முட்டாள்களை வைத்துக்கொண்டு நாட்டை எப்படி செழிப்பான நாடாக மாற்ற முடியும்? மேலும் நாட்டில் பஞ்சமும் பசியும் அல்லவா அதிகரிக்கும். இப்பொழுது நாம் என்ன செய்வது மந்திரியாரே? இனி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ராஜாவின் முடிவே இறுதியானது. மந்திரி சேனாதிபதியாரே, நீங்கள் போய் 3 முட்டாள்களையும் உடனடியாக கண்டுபிடித்து இங்கே கூட்டி வாருங்கள் அப்படின்னு மூத்த அமைச்சர் சொன்ன உடனே மந்திரி சேனாதிபதியும் ஊர் முழுவதும் 3 முட்டாள்களையும் தேட ஆரம்பிச்சாரு. அப்போ வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்தடியில அமைச்சர் சேனாதிபதி ஓய்வு எடுக்க உட்கார்ந்தாரு. அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஒருத்தன் ஒரு பெரிய கழுதைய தோல்ல தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். இத பார்த்து சேனாதிபதி ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டாரு. அவன் கிட்ட வந்த உடனே அவனை பார்த்து இந்த மாதிரி கேட்டாரு. தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. ஏன் இந்த கழுதையை தலையில தூக்கிட்டு போறீங்க? என் கழுதைக்கு உதவி பண்றேன் ஐயா. உதவிய? என்ன உதவி தம்பி? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் சந்தைக்கு போறேன். என் கழுதையும் சந்தைக்கு வருது. இது நடந்து வந்தா களைச்சு போய் கால் வலிக்கும் இல்லையா? அப்படி கால் வலிச்சதுன்னா எப்படி திரும்பி வீட்டுக்கு வரும்போது மூட்டையெல்லாம் சுமந்துட்டு போக முடியும்? அதனாலதான் என் கழுதைய நானே தூக்கிட்டு போறேன். அடப்பாவியே, கழுதைதான் உன்னை சுமக்கணும். நீ ஏன் கழுதையை சுமக்கிற? அதுவும் சரிதான். ஆனா இதுக்கு கால் வலிக்கும்ல. சரி, சந்தையில இருந்து வீட்டுக்கு போகும்போது அப்பவும் கழுதைக்கு கால் வலிக்குமே, அப்ப என்ன பண்ணுவ? இப்ப மாதிரியே அப்பவும் கழுதையவும் காய்கறி மூட்டையவும் சேர்த்து தூக்கிட்டு தான் போவியா? அட ஆமால, இது நான் யோசிக்க மறந்துட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம கழுதைய தூக்கிட்டு போய் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. முதல்ல அந்த கழுதையை கீழே இறக்கு. ஆமா, உன் பேர் என்ன? ஐயா, ஏ பேரு மருதன். உடனே அங்க நின்னுட்டு இருந்த அமைச்சர் சேனாதிபதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் தேடிட்டு இருந்த முதல் முட்டாள் கிடைத்து விட்டான், இவனை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. உடனே மருதனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயா, நீங்க என்னதான் தேடிட்டு இருந்தீங்களா? என்னை இப்போ அரண்மனைக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? ஆமா. அப்ப நான் அரண்மனைக்கு வந்தா எனக்கு ஏதாவது பரிசு கிடைக்குமா? பரிசு தானே, கண்டிப்பா கிடைக்கும். நீ வா. அப்போ சாப்பாடும் கிடைக்குமா? உனக்கு அரண்மனைக்கு வந்த எல்லாமே கிடைக்கும். நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்பனா சரி, நான் வரேன். உடனே மந்திரி சேனாதிபதியும் முதல் முட்டாளான மருதனை கூட்டிக்கிட்டு போய் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டில தங்க வச்சாரு. அடுத்ததா மந்திரி 2வது முட்டாளை தேடி வேறொரு கிராமத்துக்கு போனாரு. அப்போது ஒரு பெரிய மரத்தின் அருகே வந்தார். மரத்தின் மேலே ஒருவர் கிளையில் உட்கார்ந்து கொண்டு கோடாரியால் ஏதோ வெட்டி கொண்டிருந்தார். மந்திரி மேலே பார்த்தார். பார்த்தவுடன் அதிர்ச்சியில் நின்றுவிட்டார். ஏனென்றால் அந்த மனிதன் உட்கார்ந்திருந்த கிளையையே வெட்டி கொண்டிருந்தான். இதை பார்த்த மந்திரி சேனாதிபதி இப்படி சொன்னார். ஐயோ, ஏய் நிறுத்துப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? விறகுக்கு இந்த கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ உட்கார்ந்திருக்கிற கிளையையே ஏன் வெட்டுற? வேற எந்த கிளைய வெட்டுறது? இந்த கிளை தானே எனக்கு வேணும். அடப்பாவியே, அந்த கிளை முறிஞ்சா
நீயும் பொத்துன்னு கீழே விழுந்துருவியே. நான் எதுக்கு கீழே விழணும்? விழப்போறது இந்த கிளைதானே. அடே முட்டாள், நீ அந்த கிளை மேல தானே உட்கார்ந்திருக்க. அதனால என்ன இப்போ? அடே, கிளை கீழே விழுந்தா நீயும் சேர்ந்துல விழுவ. ஓஹோ, அப்படியா? ஆமா, உடனே கீழே இறங்கு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். எப்படி? இந்த கிளைய முழுசா வெட்டி பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த கிளையோட சேர்ந்து நானும் கீழே விழுகிறேன்னா, அப்படி இல்லனா இந்த கிளை மட்டும் தனியா கீழே விழுதுதா அப்படின்னு நான் இப்ப பார்க்க போறேன். உடனே குப்பனும் வேக வேகமா அந்த மரக்கிளைய வெட்ட ஆரம்பிக்கிறான். ஐயோ, வெட்டாதடா குப்பா, கீழே விழுந்துருவ. கொஞ்ச நேரத்துல மரக்கிளையும் முறியுது. கிளையோட சேர்ந்து குப்பனும் கீழே விழுதுறான். ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துனல. என் முதுகு போச்சே. அடே முட்டாள் குப்பா, நான் முன்னாடியே சொன்னேனே, நீ கேட்டியா? உடனே குப்பனும் திடீர்னு எழுந்திருச்சு. ஐயா, நீங்க என்ன ஜோசியக்காரரா? நான் கீழே விழ போறேன்னு எப்படி சரியா சொன்னீங்க? உடனே அமைச்சர் சேனாதிபதியும் தலைய பிச்சுக்கிட்டு, அடே இது ஜோசியம் இல்லடா, இதுக்கு பேரு அறிவு அப்படின்னு சொன்னாரு. அறிவா? அப்படின்னா உங்க அறிவை பயன்படுத்தி நாளைக்கு இங்க மழை வருமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அடே, நான் தேடிக்கிட்டு இருந்த இரண்டாவது முட்டாள் நீதான். உடனே நீ கிளம்பி என் கூட அரண்மனைக்கு வா. அரண்மனைக்கா? நானா? அங்க வந்தா எனக்கு சோறு கிடைக்குமா? அங்க வந்தா உனக்கு சோறு மட்டும் இல்ல, பரிசு எல்லாம் கிடைக்கும். அப்படியா? அப்பனா சரி, நான் இப்பவே வரேன். அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேனாதிபதி குப்பனை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. முதல் 2 முட்டாள்களை கண்டுபிடித்த மந்திரி 3வது முட்டாளை தேடி நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தார். ஆனால் யாரும் அவருக்கு சரியான முட்டாளாக தெரியவில்லை. ஒரு நாள் கடும் வெயிலில் நடந்து கொண்டிருந்த மந்திரி ஒரு பெரிய மரத்தின் அருகே வந்தார். அப்போது அவர் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார். ஒருவன் மர நிழலில் மிகவும் வசதியாக உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவன் தலையின் மேல் ஒரு பெரிய குடையை பிடித்துக் கொண்டிருந்தான். இதை கண்ட மந்திரி ஆச்சரியமடைந்தார். உடனே அவன் கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டார். ஏம்பா தம்பி, யார் நீ? உன் பேர் என்ன? நீ இந்த மரத்தோட நிழல்ல தானே உட்கார்ந்திருக்க, அப்புறம் எதுக்குப்பா கொடைய வேற புடிச்சிட்டு இருக்க? ஐயா, என் பேரு சொடல. நான் இங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒன்னும் கொடை பிடிக்கல. அப்படின்னா எதுக்குப்பா நீ கொடைய புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க? ஐயா, இந்த மரம் ரொம்ப ரொம்ப பழைய மரம். எப்போ கிளை முறிந்து என் தலையில விழுமோன்னு எனக்கு தெரியாது. அதனால்தான் இந்த மரத்துக்கு அடியிலேயே குடைய புடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். அடடா, என்ன தம்பி, கிளை முறிந்து உன் தலையில விழும்னு பயந்தா வேற இடத்துக்கு போய் உட்காரலாமே, இங்கேயே ஏன் உக்காந்துருக்க? நீங்க சொல்றதும் சரிதான் ஐயா. இந்த ஊர்ல எவ்வளவு வெயில் அடிக்குது. இந்த மர நிழல் மட்டும்தான் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இந்த நிழலை விட்டு போக எனக்கு மனசே வரல. அதனாலதான் இந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்க. எப்பா சுடல, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒருவேளை இந்த மரக்கிளை முறிஞ்சு உன் தலைமையிலேயே விழுந்தா நீ என்ன பண்ணுவ? அதுக்குத்தான் நான் கொடை பிடிச்சிட்டு உக்காந்துருக்கேன்ல, அப்புறம் எப்படி விழும்? அதுக்கும் இந்த குடைக்கும் என்னப்பா சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லேன்பா. ஐயா, கிளை விழுந்தா முதல்ல இந்த குடை மேலதான் விழும். குடை மேல விழும்போது டக்குன்னு சத்தம் கேட்டதும் நான் உடனே எழுந்து ஓடிடுவேன். அதுக்கப்புறம் தான் கிளை கீழேயே விழும். அதனாலதான் இந்த குடைய நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அட முட்டாளே, பேசுறதெல்லாம் நல்லா தெளிவா தான் பேசுற, ஆனா முட்டாளா இருக்கியேடா. கிளை விழும்போது குடை மேல சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே உன் தலையிலேயே அந்த கிளை விழுந்திருக்கும். இல்ல ஐயா, நான் இந்த யோசனையை ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கிளை கூட என் தலையில விழல. அவன் சொன்ன பதிலை கேட்ட மந்திரி தலையை பிடித்துக் கொண்டு, போதும், நான் நாடு முழுவதும் தேடிய 3வது முட்டாள் நீதான். இப்பவே கிளம்பி என் கூட அரண்மனைக்கு வா, அங்க உனக்கு நிறைய பரிசு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு மந்திரி சேனாதிபதி. அடுத்த நாள் காலையில மீண்டும் அரசவை கூடியது. நாடு முழுவதும் தேடப்பட்ட 3 முட்டாள்களும் மன்னர் வீரசேகரன் முன்னாடி நிறுத்தப்பட்டாங்க. மாமன்னா, நீங்கள் கேட்ட 3 முட்டாள்களும் இங்கே உள்ளனர். மருதன்,
குப்பன், சுடலை. அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் செய்த முட்டாள்தனமான வேலையையும் மன்னர் வீரசேகரனிடம் சொன்னாரு மந்திரி சேனாதிபதி. இதை கேட்ட மாமன்னர் வீரசேகரன் அந்த 3 முட்டாள்களையும் பார்த்து இப்படி சொன்னாரு. நான் சொல்லப் போவதை மிக கவனமாக கேளுங்கள். நமது நாடு பொருளாதாரத்திலும் விவசாயத்திலும் மிகவும் வறட்சியின் பாதையில் உள்ளது. அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். இப்பொழுது உங்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், நீங்கள் மூவரும் நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து நமது நாட்டுக்கு செழிப்பு தரக்கூடிய விஷயத்தை கண்டுபிடியுங்கள். அதை நீங்கள் சரியாக செய்து முடித்தீர்களானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 100 தங்க காசுகள் பரிசாக வழங்கப்படும். இதை கேட்ட சபையில் கூடியிருந்த மந்திரிகள் அனைவரும் மௌனமாக கேலி சிரிப்பு சிரித்தனர். இவர்களா நாட்டை காப்பாற்றப் போகிறார்கள்? இவர்களால் இந்த நாட்டுக்கு என்ன பயன்? இவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. உடனே அங்கு கூடிய அந்த மந்திரி சபையும் கலைந்தது. அந்த 3 முட்டாள்களும் நாடு முழுவதும் சுற்ற ஆரம்பித்தனர். அப்போது ஒரு சிறிய கிராமத்திற்கு அந்த 3 முட்டாள்களும் வந்தனர். அந்த கிராமத்தில் மக்கள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். ஐயா, ஏன் எல்லாரும் இவ்வளவு கவலையா இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எங்க கிராமத்துல குடிக்க தண்ணீரே இல்லப்பா. தினமும் பல மைல் தூரம் நடந்து போய் தான் தண்ணீர் எடுத்து வரணும். அப்போது மருதனின் கண்கள் ஒரு பழைய கிணற்றின் மீது பட்டன. அந்த கிணறு முழுவதும் முள் புதர்களாலும் குப்பைகளாலும் மூடப்பட்டிருந்தது. அந்த கிணறு கிட்ட வந்த 3 முட்டாள்களும், அடடா, என்ன ஒரு ஆச்சரியம்! மக்கள் இந்த ஊர்ல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஊருக்கு பக்கத்திலேயே இந்த கிணத்துல தண்ணீர் இருக்கு. அப்புறம் ஏன் மக்கள் யாரும் இந்த கிணத்தை பயன்படுத்தவே இல்ல? அதுக்கான காரணம் இந்த கிணத்தை சுத்தி இருக்கிற குப்பையும் முள் புதர்களும் தான். இந்த கிணத்தை சுத்தி சுத்தமா இருந்திருந்தாலே மக்கள் இந்த கிணத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. அட, இப்ப மட்டும் என்ன குறைஞ்சது? நம்ம சுத்தப்படுத்தி கொடுப்போம். உடனே மூவரும் வேலையில் இறங்கினர். மருதன் குப்பைகளை அகற்றினான். குப்பன் முள்புதர்களை வெட்டினான். சுடலை கிணற்றை சுற்றியிருந்த கற்களையும் சுத்தம் செய்தான். தூரத்திலிருந்து இதை பார்த்த கிராம மக்கள், அட, இவங்க 3 பேரும் அந்த பழைய கிணத்துக்கிட்ட நின்னு என்ன பண்றாங்க? சிறிது நேரத்தில் கிணறு முழுவதும் சுத்தமாக மாறியது. மக்கள் ஆர்வத்துடன் உள்ளே எட்டி பார்த்தனர். அட, இந்த கிணட்டுக்குள்ள இன்னும் தண்ணி இருக்கே. இத்தனை நாளா இந்த கிணறு நம்ம பக்கத்திலேயே இருந்தோம். இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே. உடனே அதை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற பழைய கிணறுகளையும் சுத்தம் செய்ய தொடங்கினர். சில நாட்களிலேயே அந்த ஊர்லயும் அந்த ஊரை சுத்தி இருந்த பல பழைய கிணறுகள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தன. இதனால பல கிராமங்களுக்கு குடிநீர் கிடைக்க தொடங்கியது. இந்த செய்தி உடனடியாக அரண்மனைக்கும் சென்றது. மன்னர் வீரசேகரனும் செய்தியை கேள்விப்பட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். இப்படியே சில நாட்கள் போகுது. அடுத்ததா 3 முட்டாள்களும் நாட்டுல வேற என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்க வேற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அந்த ஊர்ல வயல்கள் வெறிச்சோடி கிடந்தன. பல விவசாயிகள் மரத்தடியில சோகமாக இருக்கிறத பார்த்தாங்க. அங்க கிட்ட போன அந்த 3 முட்டாள்களும், ஐயா, ஏன் எல்லாரும் இப்படி கவலையா இருக்கீங்க? தம்பி, எங்களோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்குப்பா. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஐயா, சொல்லுங்க. எங்களால முடிஞ்சது ஏதாவது நாங்க செய்யறோம். தம்பி, இந்த ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனையே இந்த விவசாயம்தான். எங்க கிட்ட விவசாயம் செய்ய நிலம் இருக்கு. ஆனா அந்த விவசாயத்துக்கு தேவையான விதை எங்க கிட்ட இல்லை. இதனாலேயே இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் வறுமையில இருக்கோம். விவசாயம் செய்ய விதை இல்லையா? அப்படின்னா அந்த விதை எங்க கிடைக்கும்? தம்பி, அந்த விதை இந்த ஊர்ல கிடையாதுப்பா. அந்த விதையை வாங்கணும்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அப்படின்னா அந்த விதைய வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாமே. அந்த விதையை வாங்கணும்னா பணம் வேணுமே தம்பி. பல வருடங்களா இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் வறட்சி. அதனாலேயே எங்க கிட்ட சுத்தமா பணமே இல்ல. அதனாலதான் நாங்க இந்த வருடமும் விவசாயம் செய்ய முடியாம இருக்கோம். இதை கேட்ட அந்த 3 முட்டாள்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. உடனடியா பக்கத்து ஊருக்கு போய் விவசாயம் பண்றதுக்கு தேவையான விதைய வாங்கணும் அப்படின்னு 3 பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. உடனே பக்கத்து ஊருக்கும் கிளம்பி போறாங்க. இந்த ஊர்லயும் விதை வியாபாரிகள் மற்றும் கிராம மக்கள் எல்லாருமே சரியான தொழிலும் வருமானமும் இல்லாததுனால இந்த ஊரும் வறுமையில தான் இருக்கு. ஐயா வணக்கம்.
நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். எங்களுக்கு விவசாயம் பண்ண விதை வேண்டும். அதுக்கு என்னப்பா, நீங்க பணம் கொடுத்தால எவ்வளவு விதை வேணுமானாலும் தரப்போறேன். ஐயா, எங்க கிட்ட சுத்தமா பணம் இல்ல. என்ன பணம் இல்லையா? பணம் இல்லாம எப்படிப்பா விதை கொடுக்கறது? பணம் இருந்தா விதை வாங்குறதுக்கு இங்க வாங்க, இல்லனா தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க. ஐயா, எங்க கிராமத்துல கடந்த 5 வருஷமா விவசாயம் பண்ணாததுனால நாங்களும் மிகப்பெரிய வறுமையில தான் இருக்கிறோம். எங்க கிட்ட போதுமான அளவு விவசாய நிலம் இருக்கு. உங்ககிட்ட அந்த விவசாய நிலம் இல்லைனாலும் போதுமான அளவு விதை இருக்கு. நீங்க இந்த முறை மட்டும் எங்களுக்கு கடனா இந்த விதையை கொடுத்தீங்கன்னா அதை வைத்து நாங்க விவசாயம் பண்ணி அதுல வர லாபத்துல உங்களுக்கு என்ன விதைக்கான காசோ அதை கண்டிப்பாக கொடுத்துடுறோம். இதனால எங்க கிராமமும் வளர்ச்சி அடையும். விதை வாங்கப்பட்டதுனால நீங்களும் செழிப்பா வாழலாம். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட எப்படி நாங்க இந்த விதையை தூக்கி கொடுக்கறது? ஐயா, எங்க மேல நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட இருக்கிற விதையை கொடுங்க. நீங்க இந்த விதையை மட்டும் இந்த முறை கொடுத்தீங்கன்னா நம்ம 2 கிராமமே நல்லா வாழலாம். உடனே அந்த ஊர் மக்களும் இவங்க 3 பேரு மேலேயும் ஒரு நம்பிக்கைய வச்சு விதையவும் மூட்டை மூட்டையா கொடுத்து விடுறாங்க. விதைகளும் பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு வரப்படுது. இத பார்த்து கிராம மக்களும் சந்தோஷப்படுறாங்க. எப்பா, இந்த விதை மூட்டையெல்லாம் பார்க்கவும் தான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. வாங்க, உடனே வயல்ல இறங்கி வேலைய ஆரம்பிக்கலாம். நேரத்தை வீணாக்க வேணாம். எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். அப்பதான் இந்த வருஷம் நல்ல விளைச்சலை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா வயல்ல இறங்கி வேலைய ஆரம்பிக்கிறாங்க. மாடு இருக்கிறவங்களும் மாட்டை கொடுத்து உதவுறாங்க. அப்படியே சில மாதங்களும் கடக்குது. விவசாயத்துக்கான அறுவடையும் நடக்க ஆரம்பிக்குது. அடடா, இந்த வருடம் அருமையான விளைச்சல். நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. கடவுளுக்கும் நன்றி. இந்த 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா, இன்னும் ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு விதை கொடுத்தவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு குப்பன் சொல்றத கேட்ட ஊர் மக்களும் ஆமா கண்டிப்பா கொடுக்கணும், ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்க போனாங்க. ஐயா, நீங்க கொடுத்த விதையால தான் நாங்க மீண்டும் இதோ உங்களுக்கான பணம், 1 ரூபாய் கூட குறையாம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. அந்த நாள் முதல் அந்த ஊர் மக்கள் நல்லா செழிப்பா வாழ ஆரம்பிச்சாங்க. விதை கொடுத்த ஊர் மக்களும் பண பிரச்சனையிலிருந்து மீண்டு அவங்களும் நல்லா வாழ ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த 3 முட்டாள்களும் ராஜா கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அரசவையும் கூடுச்சு. அந்த 3 முட்டாள்களும் மன்னர் முன்னாடி வந்து நின்னாங்க. வாருங்கள் வீரர்களே, இன்று உங்கள் 3 பேர்னாலையும் இந்த நாடும் நாட்டு மக்களும் பெருமை கொள்கிறோம். அரசே, ஒரு சிறு சந்தேகம். ஏன் இந்த 3 முட்டாள்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? ஒரு முட்டாள்னாலதான் சிக்கலான விஷயங்களையும் எளிமையாக பார்க்க முடியும். நீங்கள் நாட்டை காப்பாற்ற பெரிய திட்டங்களை யோசித்தீர்கள். ஆனால் இவர்கள் மக்களுக்கு முன்னால் இருந்த எளிய தீர்வுகளை கண்டுபிடித்தார்கள். ஒரு கிணற்றை சுத்தம் செய்தார்கள். அதன் மூலமாக பல கிணறுகள் தூர்வாரப்பட்டது. ஒரு விதையை பகிர்ந்தார்கள். அதனால் 2 கிராமங்கள் செழிப்படைந்தது. ஆகையால் இனி இவர்கள் முட்டாள்கள் அல்ல, பெரும் புத்திசாலிகள். மன்னர் சொன்ன வார்த்தையை கேட்ட மந்திரிகள் அனைவரும் தலை குனிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாங்க. மன்னரும் சொன்னது மாதிரியே ஆளுக்கு 100 தங்க காசுகளை பரிசாக வழங்கினார். ஊர் முழுவதும் முட்டாளாக பார்க்கப்பட்ட அந்த 3 பேரும் அன்னையிலிருந்து நாயகர்களாக பார்க்கப்பட்டாங்க. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.